நான் டாக்டர் அக்ஷய் ஹண்டா, ஆலோசகர், ஆஸ்டியோபதி மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இன்று பெண்களுக்கு முழங்கால் வலி மற்றும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை குறித்து உள்ள அனைத்து கேள்விகளையும், யாரும் நேராக உட்கார்ந்து சரியாக பதிலளிக்காத கேள்விகளையும் நான் விரிவாக விளக்கப் போகிறேன். இது ஒரு பொதுக்கல்வி நிகழ்ச்சி, தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனை அல்ல. உங்கள் நிலைய உங்கள் ஆஸ்டியோபதி மருத்துவருடன் விவாதிக்கவும். வாங்க ஆரம்பிப்போம். பெங்களூருவிலிருந்து பிரியா சங்கர் ரெடிட்ல கேட்கிறார். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன? எந்த நிலையில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை அவசியமாகிறது? முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கு மக்கள் பெரும்பாலும் காரணமாக இருப்பது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான். எளிமையா சொன்னா, முழங்காலில் உள்ள மென்மையான கார்டிலேஜ் படலம் மெதுவாக குளிர்ந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த மென்மையான படலம் குறையும் போது அதற்கு கீழே உள்ள எலும்பு அழுத்தம் மற்றும் வலியுடன் பாதிக்கப்படுகிறது. மூட்டு உள்படலம் வீக்கத்துடன் பாதிக்கப்படலாம். முழங்கால் வடிவம் மாற ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் வளைந்த காலோ அல்லது உள்ளே வளைந்த காலோ ஆகலாம், ஏனெனில் சுமை ஒரு பக்கம் நகர்கிறது. முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை எப்போது செய்ய வேண்டும் என்பது வெறும் எக்ஸ்ரே மூலம் மட்டும் தீர்மானிக்கப்படாது. இது 4 விஷயங்களின் சேர்க்கையால் முடிவு செய்யப்படுகிறது. முதலாவது, உங்க வலி, குறிப்பா தினசரி நடக்க முடியாம அல்லது இரவில் தூக்கத்தை பாதிக்கும் வலி. 2வது செயல்பாடு, அதாவது படிக்கட்டில் ஏறுவது மற்றும் வழக்கமான வேலைகள் மிகவும் கடினமாகிவிடும் நிலை. 3வது வெளிப்படையான அறிகுறிகள், உதாரணத்திற்கு வடிவ மாற்றம், கடினம் அல்லது நிலைத்தன்மை குறைவு. 4வது, நீங்கள் சரியான அறுவை சிகிச்சை இல்லாத திட்டத்தை முயற்சி செய்தும் இன்னும் அதிகமாக கட்டுப்பாடாகவே இருந்தால். ஒரு சரியான திட்டத்துல இடுப்பு மற்றும் தொடை தசைகளை பலப்படுத்துதல், எடை குறைக்கும் திட்டம், இயக்கத்தை மாற்றுதல் மற்றும் புத்திசாலியான வலி நிவாரண திட்டம் அடங்கும். சில நேரங்கள்ல உடற்பயிற்சி சிறப்பாக செயல்படுவதற்காக குறுகிய காலத்திற்கு ஊசி செலுத்தும் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மிக முக்கியமானது, நினைவில் வைக்க வேண்டியது, முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை என்பது உண்மையான சிகிச்சை முயற்சிகளுக்கு பிறகு வாழ்வை கட்டுப்படுத்தும் வலி மற்றும் செயலிழப்புக்காக மட்டுமே, வெறும் பயமுறுத்தும் அறிக்கைக்காக அல்ல. ஹைதராபாத் நகரைச் சேர்ந்த சுனிதா ராவ் இந்த கேள்வியை இன்ஸ்டாகிராம்ல நேரடி செய்தியாக அனுப்பியுள்ளார். இது மக்கள் நினைப்பை விட அதிகமாக காணப்படுகிறது. என் முழங்கால் வலி கர்ப்பம் பிறகு மிகவும் மோசமாகிவிட்டது. கர்ப்பம் உண்மையிலே என் முழங்கால்களுக்கு சேதம் செய்யுமா? இது உண்மைதான். மேலும் இது வெறும் எடை அதிகரிப்பால் மட்டும் அல்ல. கர்ப்பம் உடல் சுமை, உடல்நிலை மற்றும் தசை வலிமையை மாற்றுகிறது. பிறப்புக்கு பிறகு தூக்கமோ செயல்பாடுகளும் மாறுவதால் இடுப்பு மற்றும் மைய தசைகள் பலவீனமாகும். அந்த தசைகள் பலவீனமா இருந்தா நடக்கும்போது மற்றும் படிக்கட்டுகளில் ஏறும்போது முழங்கால் கூடுதல் அழுத்தத்தை ஏற்கிறது. நல்ல செய்தி என்னவென்றால், இடுப்பு, தொடை மற்றும் மைய தசைகளை குறிவைத்து பலப்படுத்துவதும் மெதுவா எடையை கட்டுப்படுத்துவதும் பல பெண்களுக்கு முன்னேற்றத்தை தருகிறது. உங்கள் வலி கர்ப்பத்துக்கு பிறகு துவங்கியிருந்தா அறுவை சிகிச்சை தான் தீர்வு என்று நினைக்க வேண்டாம். முதல்ல உடல் இயக்க முறையையும் தசை வலிமையையும் சரி செய்து உடற்பயிற்சி சிகிச்சையின் மாயத்தை பாருங்கள். சென்னையிலிருந்து கவிதா நாயர் ரெடில் கேட்கிறார். இந்த வேறுபாட்டை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது எப்படி தெரியும் இது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான், ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அல்ல அல்லது வேறு ஏதாவது அல்ல என்று? இது முக்கியம், ஏனெனில் சிகிச்சைகள் முற்றிலும் வேறுபட்டவை. ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பெரும்பாலும் இயந்திர ரீதியாக உள்ளது. வலி பொதுவாக செயல்பாட்டுடன் அதிகரிக்கும், ஓய்வுல குறையும். கடுமையான தன்மை ஓய்வுக்கு பிறகு குறுகிய நேரம் மட்டுமே இருக்கும். ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற அலர்ச்சி சார்ந்த ஆர்த்ரைட்டிஸ்ல காலையில நீண்ட நேரம் கடுமை, வெப்பத்துடன் வீக்கம், கைகள் அல்லது மணிக்கட்டுகள் போன்ற பல மூட்டுகள்ல பாதிப்பு, அதோடு சோர்வும் இருக்கும். ஒரு நல்ல மருத்துவர் உங்கள் அறிகுறி மாதிரியும் பரிசோதனையும் தேவையான போது இரத்த பரிசோதனை மற்றும் படங்களை பயன்படுத்துவார். அலர்ச்சி நோய்க்கான எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்தால் ஆரம்பத்தில் கண்டறிதல் முக்கியம், ஏனெனில் அலர்ச்சியை கட்டுப்படுத்துவது உங்கள் மூட்டுகளை பாதுகாக்கும். புனேயிலிருந்து மீரா பிள்ளை யூடியூப்ல கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இதற்கு எந்த அழகு வார்த்தைகளும் இல்லாமல் நேரடியாக பதில் சொல்ல விரும்புகிறேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் பொதுவான சிக்கல்கள் என்ன? பெரும்பாலான முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் நன்றாக நடைபெறுகின்றன, ஆனால் முக்கியமான அபாயங்களை அமைதியாகவும் நிஜமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக பேசப்படும் சிக்கல் தொற்று. இது அரிதாகவே நிகழும், ஆனால் மிகவும் தீவிரமான சிக்கல் இதுதான். ஏனெனில் பொருத்தப்பட்ட பொருள் வெளிநாட்டு பொருளாக இருப்பதால் தொற்றுகள், நீண்டகாலம் ஆன்டிபயாட்டிக்ஸ் மற்றும் சில சமயங்களில் கூடுதல் சிகிச்சைகள் தேவைப்படலாம். கால்ல இரத்த கட்டிகள், டிவிடி அல்லது தீவிர நரம்பு இரத்த கட்டிகள் என்று அழைக்கப்படுவது அறிந்த அபாயம்தான். ஆனா இதை நாம் ஆரம்ப நடைபயிற்சி, கால் பயிற்சி மற்றும் மருந்துகள் மூலம் குறைக்கிறோம். திடப்பிடிப்பு மக்கள் நினைப்பதை விட அதிகமாக காணப்படுகிறது. இது பெரும்பாலும் வலி கட்டுப்பாடு குறைவு, தாமதமான இயக்கம் அல்லது முறையான உடற்பயிற்சி இல்லாமை காரணமாகும். தொடர்ந்த வலி அல்லது திருப்தியின்மை. பலர் மிகுந்த முன்னேற்றம் காண்கிறார்கள், ஆனால் ஒரு சிறிய குழுவினருக்கு நரம்பு உணர்திறன், முதுகு அல்லது இடுப்பு பிரச்சனைகள் அல்லது எதிர்பார்ப்பில் முரண்பாடு காரணமாக தொடர்ந்து வலி இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்சை பொருத்தப்பட்ட உறுப்புகள் தளர்வது அல்லது பிளாஸ்டிக் லைனர் குடித்தல் குறிப்பாக அதிக தாக்கமுள்ள வாழ்க்கை முறையில் ஏற்படலாம். நல்ல செய்தி என்னவென்றால், பெரும்பாலான அபாயங்களை நன்றாக தயாராக இருப்பது, இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துவது, இரத்த சோகையை சரி செய்வது, ஊட்டச்சத்து மேம்படுத்துவது, வீட்டில் புகைப்பிடிப்பை முடிந்தவரை நிறுத்துவது மற்றும் மீள் பயிற்சியை தீவிரமாக செய்வது மூலம் குறைக்க முடியும்.
பெங்களூருவை சேர்ந்த தீபா கிருஷ்ணன் இந்த தகவலை ட்விட்டர்ல பகிர்ந்துள்ளார். மேலும் அறுவை சிகிச்சைக்கு பயம் என்பது நான் ஒவ்வொரு ஆலோசனையிலும் கேட்கும் ஒன்று. எனக்கு அறுவை சிகிச்சை தேவை என்று சொன்னால், ஆனால் நான் பயம் காரணமாக அதை செய்யவில்லை என்றால் உண்மையில் என்ன நடக்கும்? அதன் விளைவுகள் என்ன? உங்க பயம் நியாயமானது. ஆனா விளைவுகளை தெளிவா பேசலாம். உண்மையில கடைசி நிலை மற்றும் மோசமாகும். ஒரு முழங்காலில் அறுவை சிகிச்சையை தாமதப்படுத்தினால் முதலில் நகரும் திறன் தொடர்ந்து குறைந்துவிடும். வலி காரணமா நீங்க குறைவாகவும் குறைவாகவும் நடக்க ஆரம்பிப்பீர்கள். 2வது தசை பலவீனம். நீங்கள் நடக்க நிறுத்தும்போது உங்கள் தொடை மற்றும் இடுப்பு தசைகள் பலவீனமாகி முழங்கால் இன்னும் அதிகமாக நிலை தடுமாறும். 3வது உடல் எடை அதிகரிப்பதும் மாற்று மாற்று நோய்கள் மோசமாகி போவதும் இது மூட்டுகள்ல மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். 4வது காலப்போக்கில் முழங்கால் மேலும் மேலும் வளைவு மற்றும் கடினமாகும். இது அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீட்பு மிகவும் சிரமமாக்கும். 5வது இது உடலின் மற்ற பகுதிகளையும் பாதிக்கும். பல பெண்கள் முதுகுவலி, இடுப்பு வலி அல்லது மற்றொரு முழங்காலில் வலி ஆகியவற்றை அனுபவிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் சமநிலையை பேண முயற்சிக்கிறார்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், தாமதப்படுத்துவது எப்போதும் தவறு செய்கிறீர்கள் என்பதல்ல. நீங்க இன்னும் செயல்படக்கூடியவராகவும் உடற்பயிற்சியுடன் முன்னேற்றம் காண்பவராகவும் இருந்தா பாதுகாப்பான சிகிச்சையை தொடர்வது நியாயமானது. கவலைக்குரிய விஷயமோ வாழ்க்கை மாதம் மாதம் சுருங்கிக் கொண்டே போகும்போதுதான். நீங்க இயக்கத்தை தவிர்க்கிறீங்க, தூக்கம் பாதிக்கப்படுகிறது, மேலும் வளைவு அதிகரிக்கிறது. அந்த நேரத்துல தாமதம் உங்கள் செயல்பாட்டை இழக்கச் செய்யும். கோயம்புத்தூரை சேர்ந்த உஷா வெங்கடராமன் ரெடில் கேட்கிறாரு, எனக்கு எலும்பு உருக்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளது. இது முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையின் வெற்றியை குறைக்குமா? ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளது என்பதாலேயே முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை தோல்வியடையும் என்று அர்த்தமில்ல. ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள பலருக்கும் சிறந்த முடிவுகள் கிடைக்கின்றன. ஆனா இது எவ்வாறு திட்டமிடுகிறோம் என்பதில் மாற்றம் ஏற்படுத்துகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் என்றால் எலும்பு அடர்த்தி குறைவாகும், எளிதில் முறியும் தன்மையிலும் இருக்கும். இதனால் சில பிரச்சனைகளின் அபாயம் அதிகரிக்கலாம். உதாரணத்துக்கு பெரிப்ரோஸ்தெட்டிக் முறிவு போன்றவை. மேலும் சில சந்தர்ப்பங்கள்ல அறுவை மருத்துவர் பயன்படுத்தும் பொருத்தும் முறையும் இம்ப்ளான்ட் வடிவமும் பாதிக்கப்படலாம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு விழுந்து விடாம பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாகும். நீங்க செய்யக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆஸ்டியோபோரோசிஸை தீவிரமா எடுத்துக்கொதுங்க. விட்டமின் டி, கால்சியம் அளவை உறுதி செய்யவும், எலும்பு சிகிச்சை திட்டத்தை பின்பற்றி சமநிலை மற்றும் பலத்தை கூட்டுங்க. வலுவான தசைகள் விழுந்து விடும் அபாயத்தை குறைத்து இம்ப்ளான்ட்டை பாதுகாக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனா அதை நிர்வகிக்க முடியும். இது அறுவை சிகிச்சையை ரத்து செய்ய வைங்க. இது வெறும் தயாரிப்பையும் விழுந்து விடாமல் பாதுகாப்பதையும் அதிக முக்கியத்துவம் கொண்டதாக மாற்றுகிறது. டெல்லியிலிருந்து அனன்யா சர்மா யூடியூப்ல கருத்து தெரிவித்தார். இது பெரும்பாலான பெண்கள் நினைத்தாலும் கேட்காமல் இருப்பது போன்ற கேள்வி. அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் வீடு மற்றும் குழந்தை பராமரிப்பை சமாளிக்க முடியாது என்று பயமாக இருக்கிறது. எனக்கு உண்மையில் எவ்வளவு உதவி தேவைப்படும்? முதல்ல அந்த அருமையான கேள்விக்கு நன்றி. இது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான கேள்விகள் ஒன்றாகும். ஏனெனில் மீட்பு என்பது மருத்துவ ரீதியாக மட்டுமல்ல, அது நடைமுறை ரீதியாகவும் உள்ளது. 2 வாரங்களுக்கு சமையல், சுத்தம் மற்றும் தூக்க வேண்டிய வேலைகளுக்கு உங்களுக்கு உதவி தேவைப்படும். இலக்கு படுக்கையில் ஓய்வெடுப்பது அல்வா? இலக்கு பாதுகாப்பான இயக்கமும் திட்டமிட்ட ஓய்வும் ஆகும். வீட்டு வேலைகளை ஆரம்பத்திலேயே அதிகமா செஞ்சா வீக்கம் அதிகரிக்கும், வளைவு குறையும் மற்றும் கடினமாகும் அபாயம் பல மடங்கு அதிகரிக்கும். வீட்பை பிரசவத்துக்கு பிறகு மீட்பு போல நினைத்துக் கொள்ளுங்க. உதவியை திட்டமிடுவது சிகிச்சையின் ஒரு பகுதியாகும். அது ஒரு சுகாதார வசதி அல்ல. நல்ல திட்டத்தில உதவி, எளிய உணவு, பாதுகாப்பான வீடு அவசியம். மும்பை ரேகா ஐயர் இன்ஸ்டாகிராமில் கேட்ட இந்தியர்களுக்கே உரிய கேள்வி இது. முழு முழங்கால் அறுவை சிகிச்சைக்கு பின் பூஜை, இந்திய கழிப்பறை அல்லது வேலைக்காக தரையில் அமரலாமா? நேர்மையாக சொல்வதானால் முழு முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஆழமான மடக்கி உட்காருதல் மற்றும் முழு கால்கள் மடக்கி உட்காருதல் உறுதி செய்யப்படவில்லை. சில பெண்கள் பகுதித்திறனை மீண்டும் பெறுகிறார்கள், ஆனால் ஆழமான மடக்கி உட்காருதல் பல காரணிகளின் மீது சார்ந்துள்ளது. உதாரணத்திற்கு உடல் நிகழ்ச்சி, உடல் எடை, முழங்கால் இயக்கம் மற்றும் மீள்பயிற்சி. இந்திய கழிப்பறைகள்ல ஆழமான மடக்கி உட்காரும் கழிப்பறைகள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பலருக்கும், குறிப்பாக ஆரம்பத்துல கடினமா இருக்கும். மேற்கத்திய கமோடு அல்லது உயர்த்தப்பட்ட இருக்கை பொதுவாக அதிக பாதுகாப்பாக இருக்கும். பூஜைக்கும் தரையில உட்காருவதற்கும் பல பெண்கள் சிறிய ஸ்டூல், நாற்காலி அல்லது ஆதரவுடன் உட்காரும் மாற்றங்கள் பயன்படுத்துறாங்க. வீட்டு வேலைகளுக்கு முழங்காலுக்கு ஏற்ற இயக்கங்களை நாங்க கற்றுக் கொடுக்கிறோம் மற்றும் ஆரம்பத்துல ஆழமான மடக்கி உட்காருதல் மற்றும் அதிக எடையை தூக்கும் செயல்களை தவிர்க்கிறோம். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையை ஆதரிக்கும், படிக்கட்டுகளில் நடக்க உணவும், பயணம் செய்யும், தினசரி வசதியை வழங்கும் ஒரு முழங்கால உருவாக்குவதே. தரையில உட்காரும் நிலைகள் சிறிது நேரம் சரி செய்ய வேண்டியிருக்கலாம். நாக்பூரை சேர்ந்த ஸ்ருதி தேசாய் ரெடில் கேட்கிறார், மற்றும் அறுவை சிகிச்சை பயம் முற்றிலும் சாதாரணம். ஒரு அறுவை சிகிச்சையினால் உண்மையில் எப்படி இருக்கும்? நான் விழுத்திருக்க வேண்டுமா? வலி எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது? பெரும்பாலான முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் முதுகுத்தண்டு மயக்க மருந்துல செய்யப்படுகின்றன. நீங்க இடுப்புக்கு கீழே வலியை உணர மாட்டீர்கள். மேலும் பல நோயாளிகள் தளர்வாக இருப்பார்கள். சிலர் தூங்கவும் விடப்படலாம். சில சந்தர்ப்பங்கள்ல நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து பொது மயக்க மருந்தும் தேவைப்படலாம். வலி கட்டுப்பாடு திட்டமிட்டு செய்யப்படுகிறது, ஊகிப்பதல்ல.
பல மருத்துவமனைகள் மருந்துகளின் கலவையையும் சில சமயங்கள்ல நரம்பு தடுப்புகளையும் பயன்படுத்துகின்றன. இதனால் வலி ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தப்பட்டு நீங்கள் விரைவில் நடக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் முடியும். விரைவில் இயக்கப்படுவதை ஊக்குவிக்கப்படுகிறது, ஏனெனில் இது கடினத்தன்மையை குறைத்து நீண்டகால செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதற்கு பல பெண்களிடமிருந்து ரெடிட், யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் ஒரே கேள்வி வந்துள்ளது: உண்மையான மீட்பு கட்டங்கள் என்ன? நான் மீண்டும் எப்போது சாதாரணமாக உணர்வேன்? சரி, மீட்பு என்பது ஒரு செயன்முறை. பல சந்தர்ப்பங்கள்ல ஆதரவுடன் நடப்பது ஆரம்பத்திலேயே தொடங்குகிறது. 2 வாரங்கள்ல அடிப்படை சுயாதீனத்தன்மை மேம்படுகிறது. டெஸ்க் வேலைகளில் இருக்கும் பல பெண்கள் பயணம் மற்றும் சோர்வு பொறுத்து 4 முதல் 6 வாரங்களில் திரும்புகிறார்கள். வலிமையும் நம்பிக்கையும் வாரங்கள் முதல் மாதங்கள் வரை மேம்படுகிறது. உண்மையான உண்மை என்னவென்றா, குணமடைவது வெறும் புண்ணுக்கே அல்ல. அது வீக்கம் கட்டுப்பாடு, தசை மீண்டும் கட்டமைத்தல் மற்றும் உங்கள் நடக்கும் முறையை மீண்டும் பயிற்சி செய்வதும் ஆகும். சிறந்த முறையில் மீண்டு வருபவர்கள் அமைதியாக தாங்கிக் கொள்வோர் அல்ல. அவர்கள் உதவியை திட்டமிட்டு, பாதுகாப்பை பின்பற்றி, தவறுகளை ஆரம்பத்திலேயே தெரிவிப்பார்கள். நீங்கள் 20 முதல் 50 வரை வயது இந்திய பெண் என்றால், முழங்கால் வலி சாதாரணமல்ல. உங்கள் நிலையை அறிந்து பாதுகாப்பான திட்டத்தை முயலுங்கள். அறுவை சிகிச்சை தேவையெனில் தயாராகி மீண்டு வாருங்கள். இதுவே நல்ல முடிவை உருவாக்கும். உங்கள் முழங்கால் மதிப்பீடு செய்ய வேண்டியதா இல்லையா, அறுவை சிகிச்சை சரியான தீர்வா இல்லை என்று உறுதியாக தெரியவில்லை என்றால், பிராக்டோவில் ஒரு நம்பகமான எலும்பியல் மருத்துவர் அணுகி தனிப்பட்ட ஆலோசனை பெறலாம். அவர்கள் உங்களுக்கு உங்கள் நிலைமை எங்கே உள்ளது என்பதை புரிய உதவுவார்கள். இது உங்களுக்கு உதவி இருந்தா, அமைதியாக தாங்கிக் கொண்டு எல்லோரிடமும் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு பெண்ணிடம் இதை பகிருங்கள். உண்மையில முக்கியமான விஷயங்கள்ல செயல்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை தொடர்ந்து பெற விரும்பினா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி.